ராகினி ரூமுக்கு வராங்க. பின்னாடியே அஜய் வராரு. அப்படியே ரொமான்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. அங்கேருந்து போகிறாரு. போனவுடனே அப்படியே காவேரி வராங்க. வந்து பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது. ஏய், என் ரூமில் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுவா, ஒன்றும் இல்லை, சும்மா தான் நான் வந்தேன் அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. என்ன, ரொம்ப சந்தோஷமாக இருக்கியா? நீங்கள் பண்ணது எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க. ஏய், உன்கிட்டலாம் நான் பேசவே இல்லை. நீ ஒரு பேட் வைப்ரேஷன், முதல்ல வெளியே போ, நீலாம் உள்ளே இருக்கவே கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அங்கேருந்து ராகினி போகிறாங்க. ஐயோ அப்பா, இவ வந்துட்டா, ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து விடணும் வீட்டுக்குள்ளே, ஐயோ அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து காவேரி போகிறாங்க. வீட்டில் எல்லாருமே இருக்காங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி, பாட்டி, அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. விஜய், காவேரி அவங்களும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி, அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் ஒரே கத்திகிட்டே இருக்காங்க. என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி வராங்க. ஏய், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு யமுனா 2 பேருமே சேர்ந்து நல்லா சண்டை போட்டுட்ருக்காங்க. நர்மதாவும் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அக்கா, கட்டில் உடஞ்சிச்சுக்கா, திடீர்னு இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க, மாற்றி மாற்றி அப்படியே சொல்லிகிட்டே இருந்தாங்க. இப்போ இதுதான் பிரச்சனையா? கட்டில் தானே, சரி பண்ணிக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டில் அப்படியே தூக்கி வெளியே போட்டுறாங்க காவேரி. அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பாத்தியா, எனக்கு உன் வீட்டுக்காரர் நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை விட்டு கொடுக்காம பேசினாரு பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம்மா, நீ நல்லா இருக்கணும் தெரியுமா, ஃபங்க்ஷன் நல்லா நடந்தது, நீ 100 வருஷம் நல்லா இருக்கணும், இதே மாதிரி சந்தோஷத்தோடு நீ வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே காவேரி வெளியே வராங்க. வந்தோடனே பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழறாங்க. அம்மா இப்படி நினைக்கிறாங்களே, ஆனால் 8 மாதத்துலேயே நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. நிவின் நிற்கிறாரு. அப்போ கரெக்டாக குமரன் கிட்ட பேசுகிறாரு. ஆமாம், எதுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷன் தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே, ஆமாம், நீங்களாம் எப்படி போனீங்க, நீங்கள் உங்களுக்கு பிடிக்காதுல்ல காவேரியை அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்குறாரு. அதுக்கு குமரன் சொல்கிறாரு, நாங்கள் போக வேண்டாம் தான் இருந்தோம், ஆனால் அந்த பசுபதி அங்கே வந்ததுனால கோவப்பட்டு ஏதாவது பண்ணிட போகிறான் அப்படின்றதுக்காக கங்கா நாங்கள் 2 பேருமே அங்கே போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கேட்டுட்ருக்காரு. பசுபதி மறுபடியும் வீட்டுக்கு வராரு. வாங்க வாங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அஜயோட அப்பா உட்கார வைக்கிறாரு. அவங்க அம்மா 2 பேருமே சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிச்சிட்டோடனே, சரி இல்லை, பத்திரிக்கை எப்போ அடிக்கணும், என்ன பண்ணணும், அதெல்லாம் கேட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, எல்லாமே பார்த்து பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பசுபதி போகிறாரு. அப்போ கரெக்டாக காவேரி வராங்க. அப்படியே ஒரு மாதிரி நக்கலாக பார்க்குறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. உன் ஆட்டெல்லாம் அடங்கும் பாரு, நான் இங்கே எதுக்கு வந்திருக்கோம் தெரியுமா, என் பொண்ணு மட்டும் இங்கே கல்யாணம் பண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன வேணால் பண்ணிக்கப்போ, உனக்கிட்ட நான் பேசவே தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பயங்கர கோவமாக உள்ளே போகிறாங்க. பசுமதி இப்படி நக்கலாக யோசிச்சுட்ருக்காரு. உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டிக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக நடந்தது, நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல வேளை காவேரியோட அம்மா அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்தாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. காவேரி எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, அக்கா தங்கச்சிங்க சண்டை வேறு, இதில் கங்கா வந்தது இன்னும் சந்தோஷம் அதிகம். அப்பப்பப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்லிகிட்ருக்காரு. இதெல்லாம் காவேரி கேட்டுட்டு அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. ஆமாம்ல, அக்கா வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அக்கா வரமாட்டான்னு நினச்சோம் ஆனால் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு பக்கம் பயங்கரமாக சந்தோஷத்தோடு போகிறாங்க. அப்படியே விஜய் பார்க்குறாரு, என்ன இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா